ஒரு மரம் வெட்டுகிற ஒரு தொழிலாளி, அவனை ஒரு செல்வந்தர் கூப்பிட்டார். கையிலே ஒரு கோடாரியை கொடுத்தார். இந்த மரத்தை நீ வெட்ட வேண்டும், 8 மணி நேரத்திற்குள் வெட்ட வேண்டும் என்று சொன்னார். நான் வெட்டுகிறேன் என்று அவனும் ஒப்புக்கொண்டான். கோடாலியை வாங்கினான். நாம் என்ன செஞ்சிருப்போம்? கோடாலியை வாங்குவோம், போவோம், கட்ட 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 கட்டன்னு வெட்ட ஆரம்பிப்போம். 8 மணி நேரத்துக்குள்ளே வெட்டணும், டாஸ்க் இருக்கு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? கோடாலியை வாங்கிட்டு தூரமாக ஒரு ஓரமாக போய் மரத்து நிழலில் போய் உட்காந்துட்டான். இந்த பணக்காரனுக்கு ஆச்சரியம், என்னடா இவன் மரத்தை வெட்ட சொன்னால் தூரத்தில் கோடாலியை கொண்டு போய் நிழலில் போய் உட்காந்துட்டானே என்ன. கிட்ட போய் பார்த்தா அவன் அந்த கோடாலியை கூர்த்தீட்டி கொண்டிருக்கிறான், கூர்த்தீட்டி கொண்டிருக்கிறான், கூர்த்தீட்டி கொண்டிருக்கிறான். 6 மணி நேரம் அந்த கோடாலியை கூர்த்தீட்டி விட்டு வந்தான். 2 மணி நேரத்தில் அந்த மரத்தை வெட்டிட்டாங்க. அப்போ ஒரு மரத்தை வெட்டுகிற செயல் என்று சொன்னால் அதிலே 6 மணி நேரம் கோடாலியை தீட்டுவதற்கு அவன் பயன்படுத்தினான், 2 மணி நேரம் மரத்தை வெட்ட பயன்படுத்துகிறான். இந்த சம்பவத்தை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அவன் அந்த கோடாலியை கூர்த்தீட்டுகிற 6 மணி நேரம்தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் 12ஆம் வகுப்பு வரை படிக்கிறீர்களே, இந்த பள்ளி படிப்பு என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த பள்ளி படிப்பு தான் வாழ்க்கையினுடைய பெரிய பெரிய வெற்றிகளை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கு அடிநாதமாக இருக்க போகிறது. எனவே கல்வியிலே எப்போதும் நாட்டம் வையுங்கள். பள்ளிக்கூடத்திலே, கல்விக்கூடத்திலே ஆசிரியர்கள் என்ன சொல்லித் தருகிறார்களோ, எதை சொல்லித் தருகிறார்களோ அதை நீங்கள் இறுக்கமாக உங்கள் இதயத்திலே ஏந்தி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஏந்தி வைத்துக் கொள்கிற ஒவ்வொரு மாணவனும் வெற்றி பெற்ற ஒரு சாதனையாளராக வரலாற்றிலே திகழ்ந்து கொண்டிருக்கிறான்.